வாட்ஸ்அப். இது என்ன வேலை இங்கே பாருங்கள். கொல்லை ஃபுல்லாக அந்த மல்லிகைப்பூ கன்று இங்கே பாருங்கள். இந்த மல்லி வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. ஆனால் இவ்வளோ செடியாக வளர்ந்து நிற்கிது மரமாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி. ஆனால் பூவே கிடையாது, கொஞ்சம் கூட பூவே கிடையாது. பூ பூத்தா தானே நல்லாயிருக்கும். வேஸ்ட்டாக காடு மாதிரி மண்டி இருக்குங்க பாருங்கள். கொல்லை ஃபுல்லாக காடு. எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி எறிகிறாங்க. ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும் நமக்கு செடி. பாருங்க காடாக இருக்குது ஃபுல்லாக. பூ பூத்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறது. இது என்ன செடினா எங்கள் பாப்பாவுக்கு சர்ச்சில் கொடுத்தாங்க இந்த வாரம். மரக்கன்றை பற்றி பேசுனாங்க. அப்போ சர்ச்சில் அந்த கன்று கொடுத்தாங்க. இது பெரிய பாப்பா கன்று. இது ரெண்டும் அடுத்த மாதத்துக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. பசலைக்கீரை பாருங்க. முடிஞ்ச அளவு கொல்லையிலே எல்லாம் கொஞ்சம் இடமா இருந்தாலும் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு மிளகாய் கன்று, தக்காளி கன்று, இந்த மாதிரி கீரை வகைகள் ஏதாவது இங்கே பாருங்கள். முடிஞ்ச அளவு இது மாதிரிலாம் கொஞ்சம் செடி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீட்டிலேயே ஏதாவது நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். மெயினான ரீசன் இங்கே பாருங்கள், தூதி இலை பார்த்தீங்களா. தினமும் காலையில் பல் விளக்கிட்டு பசங்களுக்கு 2, நான் 2, நாளுக்கு 2 இலை அப்படியே பறித்து சாப்பிடுவோம். அந்த முள்ளை எடுத்துடணும். அந்த பாருங்க, இந்த முள்ளை எடுத்துட்டு ஒரு 2 இலை சாப்பிட்டிங்கன்னா போதும், சளி எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். எவ்வளோ இதாக கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அந்த செடியை. நான் வீட்டுக்கு தேவையானது நானே கொஞ்சமாக ஏதாவது வீட்டில் இருக்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த செடி தான் ரொம்ப பிரச்சனையாக கிடக்குங்க பாருங்கள். ரொம்ப டார்ச்சர். கருவேப்பிலை மரம் பார்த்தீங்களா. கருவேப்பிலை எவ்வளோ அழகாக இருக்குது. தேவையானதெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்களே வீட்டில் பயிர் பண்ணுங்கள். தொட்டி பாக்ஸு மாதிரி வாங்கி அதில் முடிஞ்ச அளவு எல்லாருமே, டவுன்லேயும் இப்போ எல்லாருமே தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கிராமத்தில்னா நாங்களாம் கொஞ்சம் கொல்லை வசதிங்க பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நாங்களாம் ஃப்ரீயாக வளர்த்துப்போம் செடியை. போதுமா இதோட கட் பண்ணுறீங்க? இதோட குச்சி வச்சு நட்டு வேண்டியதான். அடியோடையா? அதோட வேறு எங்கெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எது வரைக்கும் இருக்குது பாருங்க வேறு. கொல்லை ஃபுல்லாக படந்துட்டுங்க செடி. கஷ்டமாக இருக்கேன் பாடி. எவ்வளோ இது சுவாமி. கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச. யாருக்கு வேணும் கருவேப்பிலை? இங்கே பாருங்க, பறிக்கவே இல்லைங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. இது மல்லி, குண்டு மல்லி. இது நான் போன வீடியோவில் உங்ககிட்ட ஒரு டைம் காட்டினேன். இது வந்துட்டு மணத்தக்காளி, வயிறு புண்ணுக்கு. இது நான் போன டைம் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காட்டினேன், ஞாபகம் இருக்கா? இந்த இஞ்சி செடியை காட்டினேன். இந்த இஞ்சி செடி நட்டு எவ்வளோ நாள் ஆகுது. இதில் இஞ்சி வந்திருக்குமா? எவ்வளோ நாள் கழித்து அறுவடை செய்யணும்? தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. எனக்கு உறவுகளே, இந்த எப்போ கட் பண்ணணும், நோண்டி எடுக்கணும்னு தெரியலை. கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? கிளவி அடித்தது நிறைய வந்துட்டு தான் இருக்குங்க பாருங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ அறுவடை செய்யணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை நிறையா இருக்குது எங்கள் வீட்டில். இந்த இஞ்சி எப்போ அறுவடை செய்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் மக்களே.